God. லூக்கா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான் என்று கூறப்பட்டுள்ளது. யாரை விட்டு? இயேசுவை விட்டு. சரிங்களா? அப்போது சில காலம்னா எவ்வளோ நாள்? கொஞ்ச நாள் தான் என்ன பண்ணுறான்? இயேசுவை விட்டு விலகி போகிறான். ஆனால் நம்ம நினைக்கிறோம், பிசாசு சோதிக்கா நம்மளை வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம யோசிக்கும், ஏசப்பா என்னை மட்டும் ஏன் ஏசப்பா இவ்வளோ சோதனை வருது? இயேசுவையே சில காலம் மட்டும்தான் தள்ளி இருந்தான். அதே போல் தான் உங்களையும் என்னையும் இயேசுவுக்கே அந்த படம் நமக்கு என்ன படங்கிற மாதிரி தான். சரிங்களா? அப்போது இயேசுவை விட்டு என்ன பண்ணுறான்? சில காலம் விலகி இருந்தான்னு கூறப்பட்டிருக்கு. நமக்கும் அநேக பாவ சோதனைகள் வரும்போது நம்ம ஒரு இதை ஜெயிச்சிருப்போம், 2-3 இதை ஜெயிச்சிருப்போம். திரும்பவும் அந்த பழைய பாவத்தை கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுவோன்னா ஞாபகப்படுத்துவோம். நீங்களும் இயேசுவும் தொடர்பு இல்லாதப்போ என்ன பண்ணுவோம்? அந்த பாவத்தை என்ன பண்ணுவோன்னா ஞாபகப்படுத்தி திரும்ப செய்ய என்ன பண்ணுவோன்னா ஆசையை ஊட்டி திரும்ப செய்ய வைப்பான். இதனால தான் நம்மில் அநேக பேர் என்ன பண்ணுறோம்? பண்ண பாவத்தில் நம்ம திரும்ப போய் விழுறோம். சரிங்களா? சில காலம் தான் நம்மளை விட்டு, நம்ம அதை ஜெயிச்சிட்டோன்னா சில காலம் நம்மளை விட்டு தள்ளி இருப்பான். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுவான்? அதை ஞாபகப்படுத்தி நினைப்பூட்டி என்ன பண்ணுவான்னா செய்ய வைப்பான். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இயேசுவையும் நீங்களும் எப்படி இருக்கணுமா? இணை பிரியாமல் இருக்கணுமா? அழகான ஒரு இது சொல்லுவாங்க, இந்த விரலை வச்சே சொல்லுவாங்கன்னா, இந்த மோதிர விரலை நீங்கள் இப்படி வச்சு பாருங்களேன். மோதிர விரலை நீங்கள் பிரித்து பாருங்கள், பிரியவே பிரியாது. சேர்த்து இப்படி வச்சு மோதிர விரலை வச்சு இப்படி பிரித்து பாருங்கள், அது வரவே வராது. மீதி எல்லா விரலுமே வரும், இப்படி பிரியும். சரிங்களா? ஆனால் மோதிர விரல் மட்டும் பிரியாது. அதுபோல் நீங்களும் இயேசுவும் எப்படி இருக்கணுமா? இணைஞ்சு இருக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அப்படி இருந்தீங்கன்னா பிதாவும் இயேசுவும் ஒன்றாக இருந்தது போல் நீங்களும் இயேசுவும் எப்படி இருக்கணுமா? ஒன்றாக இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். ஏன்னா சில காலம் புரிஞ்சு போன அந்த பிசாசானவன் இயேசு இல்லாதிருக்கும்போது உங்களை என்ன பண்ணுவான்? பாவ சோதனையில் என்ன பண்ணுவான்? இழுத்து உங்களை விழ தள்ளுவான். சரிங்களா? கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டஞ்சு அறிந்து பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. எனவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் வாழ்வோம். இயேசுவும் நீங்களும் ஒன்றாய் இணைந்து ஓட்டத்தை நீங்கள் ஓட ஆண்டவர் கிருபை புரிவாராக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.